Hello friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா some basic concept தான், that is system of linear equations. Okay, I mean ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேசிக் கான்செப்ட் தான், 11th 12th இருக்கு, இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும், நான் 2/2 சிஸ்டம் எடுத்துக்கேன்னு வச்சுங்க. இப்போ ax plus by plus equal to c, ax plus by equal to c. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a1 b1 c1 எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் a2 b2 c2 எடுத்துக்கிறேன். ஓகே, இது 2/2 சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சொல்கிற ஒரு சிஸ்டம். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா ax ஈக்குவல் டு பின்னு சொல்லுவாங்க. ax ஈக்குவல் டு பி, ஏங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் a1 b1 a2 b2. ஓகே, xங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது xy, that is xy which is equal to என்ன சார் c1 c2. ஓகே, நான் இந்த வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணுற சொல்ல போகிறதில்ல, இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படி எப்படி கண்டுபிடிக்கிற அதை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, நான் சால்வ் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. எலிமினேஷன் மெத்தடு, கிராமர் ரூல், இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்யூஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டைப்பில் சொல்லணும். ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைட் 0, ரைட் ஹேண்ட் வந்து பி வந்து 0 இருந்துச்சுன்னா that is ax equal to 0 அப்படி சொல்லணும். இதுக்கு பேர் என்ன, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவது இல்லை சார் எனக்கு b வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படி வந்துச்சுன்னா ax equal to b, இதுக்கு பேர் வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். நான் 2/2 சிஸ்டம் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் n/n சிஸ்டத்துக்கு நாம் எலாபரேட் பண்ணிக்கலாம், தப்புல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தை எடுத்துக்குவோம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், that is ax equal to b, so ax equal to g. Homogeneous system, homogeneous system. ஓகேங்களா? இதில் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்ங்கிறது there exists at least one solution, at least one solution. அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன், அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சார், இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன், அந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ கன்சிஸ்டன்ட் சொல்லும்போது ரெண்டு பாசிபிள் வருது. ஒன்று என்ன, யூனிக்காக இருக்கும், இல்லைன்னா infinite number of solutions, infinite number of solutions. ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்ட்னா சம்டைம்ஸ் கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் பற்றி கேட்பாங்க. கன்சிஸ்டன்ட்னா அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் ஆகுது இருக்கும். நாட் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னா அந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த கன்சிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா x equal 0 is a trivial solution, trivial solution. ஓகேங்களா? trivial solutionனா பார்த்தீங்கன்னா x equal 0 போட்டிங்கன்னா a into 0 equal to 0. ஸோ சிஸ்டம் சாட்டிஸ் பண்ணுது. அப்போ x equal 0ங்கிறது இந்த சிஸ்டம் சாட்டிஸ் பண்ணுறதால கண்டிப்பாக x equal 0 is a trivial solution இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணவே வேணும், பார்த்தோன்னு சொல்லிடலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், இங்கே பார்த்தீங்கன்னா there exists at least one solution, at least one solution. ஓகேங்களா? அப்போ மீனிங் என்ன, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம், கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் வந்து
கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். அப்போ இங்கே என்ன ரெண்டு பாசிபிள் தான் வரும். ஒன்று என்ன, தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது யூனிக் சொல்யூஷன் இல்லைன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அப்போ என்ன சார், இந்த ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்ட் வராது. நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக வராது. ஸோ ஹோமோஜினியஸ் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷனாகவும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்ட் வராது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் சொல்லும்போது அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாக இருக்கலாம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு x plus y equal to 4, x minus y equal to 2 வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டம். ஸோ இங்கே 0 கூட கொடுப்போம், நம்ம பார்க்குற ஹோமோஜினியஸ், அதனால் 0. இன்னொன்று என்னது, x plus y equal to 1, 2x plus 2y equal to 2 எடுத்துக்கங்க. சாரி, மறுபடியும் ஹோமோஜினியஸ் எடுத்துக்கோம், நான் 0 0 கொடுப்போம், 0 0. ஓகே, இப்போ இதுக்கு நான் சால்வ் பண்ணணும். நீங்கள் என்ன மெத்தட் வேணால் சால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் கிராஃப் வேணும், தட் இஸ் x axis y axis. இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்னா அட்லீஸ்ட் 2 பாயிண்டாவது வேணும். ஓகேங்களா? மினிமம் 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை, 2 பாயிண்ட்ஸ். இப்போ x y, இப்போ நான் x-க்கு 0 போட்டேன்னா y-யோட வேல்யூ 0. x-க்கு 0 போட்டேன்னா y-யோட வேல்யூ 0. சப்போஸ் நான் y-க்கு 0 போட்டேன்னா x-க்கு 0, அப்போ அதே பாயிண்டாக வருது, ஆனால் வேறு பாயிண்ட் கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ண போகிறேன், x-க்கு நான் 1 போடுறேன். x-க்கு 1 போட்டேன்னா y-யோட வேல்யூ -1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன, இது 0,0 இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்த என்ன சார், 1, -1. 1 இங்கே இருக்குன்னா -1 இங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி போகும். ஓகே, இப்படி போகும். அடுத்த என்ன சார், இப்போ இந்த லைன் தட் இஸ் நத்திங் பட் இது வந்து y equal to x. அப்போ என்ன ஆகும், இது y equal to x-ங்கிற லைன். அப்போ இது வந்து x plus y equal to 0. அப்போ மீனிங் என்ன, இந்த ரெண்டு லைனுமே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ மீனிங் என்ன, there exists unique solution. அந்த சொல்யூஷன் என்ன சார், x-ம் 0 தான், y-ம் 0 தான். ஓகே, இது கிராஃப் வந்து சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இதுக்கு மறுபடியும் வரேன். ஓகே, சிமிலர்லி அதே தான். என்ன சார், x-க்கு 0 போட்டேன்னா y-யோட வேல்யூ 0 தான். x-க்கு y-க்கு 0 போட்டால் x-ஓட 0 சொல்லிட்டுருங்க. இப்போ x-க்கு 1 போட்டேன்னா y-க்கு -1. அப்போ நான் 0,0 இங்கே இருக்கும், 1, -1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போகுது. இப்போ அடுத்தது என்ன சார், x y. ஸோ x-க்கு 0 போட்டோம்னா 2y = 0, ஸோ y = 0. அடுத்து x-க்கு போல 1 போட்டோம்னா 2 plus 2y = 0, ஸோ அப்போ 2 = -2y, ஸோ -2, அப்போ y -1. ஸோ அதே லைன் தான் வருது. தட் இஸ் மீனிங் என்ன, ரெண்டு லைனுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்குனால ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த லைன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சொல்யூஷன் தான். அப்போ என்ன அர்த்தம், there exists infinite number of solutions. ஓகே, அப்போ இங்கே ரெண்டு பாசிபிள். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் பொறுத்து நான் சொல்றது ரெண்டு பாசிபிள். ஒன்று யூனிக் சொல்யூஷன், இல்லை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரும். ஓகே, அவ்வளோதான். சரி, இது நம்ம படம் வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம படம்னா நமக்கு டைம் இருக்காது. எப்படி சார் பார்க்கணும்னு சொல்கிறது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிட்டர்மெண்ட் மெத்தட் சொல்லுவாங்க. டிட்டர்மெண்ட் மெத்தட். ஓகேவா, டிட்டர்மெண்ட்
மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் என்னன்னா இந்த ஏவோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மெண்ட் மெத்தட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இங்கே ஏ மேட்ரிக்ஸ் என்ன சார் 1 1 1 -1. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -1 -1 ஈக்குவல் டு -2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே டிட்டர்மெண்ட் பண்ணுங்க. ஏ என்ன வரும் 1 1 2 2. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. டிட்டர்மெண்ட் 0 கிடைக்குது. அப்போ என்ன சார் இதுக்கு என்ன சொன்னோம், இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லணும், இதுக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லணும். அப்போ எப்படி சொல்லலாம்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அப்போ பார்க்கும்போது டிட்டர்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா அந்த ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு யூனிக் சொல்யூஷன் வரும். அப்போ என்ன அர்த்தம், அப்போ எப்படி சொல்லலாம்னா டிட்டர்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் 0னா இதை வச்சே போதும். டிட்டர்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் 0னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இல்லை சார் டிட்டர்மெண்ட் 0 வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். infinite number of solutions. That is meaning that no solution concept வராது. ஏன்னா there exists at least one solution. At least one solution x equal to 0. At least ஒரு solution இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அந்த solution மட்டும் சொல்யூஷனா இல்ல வேற solution இருக்கா கான்செப்ட் வரும். no solution கான்செப்ட் வராது. சோ இப்ப டிட்டர்மினன்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு போறோம். ஓகேங்களா. அடுத்து சார் இப்போ நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் வருது. Ax equal to b. Okay, non-homogeneous system. Okay, non-homogeneous system. அப்ப இங்க என்ன அர்த்தம், இங்க மூணு பாசிபிலிட்டியுமே வருது. ஏன்னா x equal to 0 செட்டில் சொல்யூஷன் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், இங்க ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கலாம், இல்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கலாம், இல்ல சொல்யூஷனே இல்லாம கூட போகலாம். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் மெத்தட் ட்ரை பண்றேன். For example, x plus y equal to 4, x minus y equal to 1 whole system. Okay. இன்னொன்று x plus y equal to 2, 2x plus 2y equal to 4. Okay. x plus y equal to 1, x plus y equal to 2. Okay. இப்படி மூணு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இங்கே நான் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா எனக்கு சார் இங்கே நல்லா காமிச்சிங்கன்னா x equal to 4 படம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. x equal to 4, y equal to 1, only solution. only solution. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனும் சேம் லைன், ஒரே லைன். அப்போ என்ன அர்த்தம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஏன்னா 2 டிவைட் பண்ணால் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பேரலல் ஈக்குவேஷன். கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறிடும். கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பேரலல் ஈக்குவேஷன். அப்போ என்ன அர்த்தம்னா நோ சொல்யூஷன். ஓகே, நோ சொல்யூஷன் கான்செப்ட் இது வருது. ஓகே, இப்போ நான் டிட்டர்மினன்ட் வச்சு செக் பண்ண போகிறேன். இதை எப்படி டிட்டர்மினன்ட் வச்சு சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்கும் 1 1 1 -1. ஸோ -1 -2 என்ன சார் அர்த்தம் -1 -1 is not equal to 0. This -2 not equal to 0. இங்க என்ன வரும் டிட்டர்மினன்ட் ஓட வேல்யூ 1 1 2 2 which is equal to 0. இங்க என்ன சார் வருது டிட்டர்மினன்ட் 1 1 1 1. ஸோ டிட்டர்மினன்ட் 0 வருது. அப்போ டிட்டர்மினன்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன சொல்ல முடியும்னா யூனிக் சொல்யூஷனா இல்லையான்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0னா யூனிக் சொல்யூஷன். டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் 0னாலே யூனிக் சொல்யூஷன் தான். தட் இஸ் ஃபுல் ரேங்க் சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0னா ஃபுல் ரேங்க், தட் இஸ் யூனிக் சொல்யூஷன். ஆனா டிட்டர்மினன்ட் 0 ஆச்சுன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா. அப்ப ரெண்டு கான்செப்ட் வருது. அது வந்து டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சுன்னா அந்த வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கலாம், நோ சொல்யூஷன் இருக்கலாம். ஓகே, அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன். பட்
டிட்டர்மினன்ட் ஈக்குவல் 0 சொன்னீங்கன்னா ரெண்டு பாசிபிள்ஸ் வரும். என்ன அர்த்தம்? நோ சொல்யூஷன் வரலாம், இல்லை சார் இல்லைன்னா என்ன வரலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரலாம். தட் இஸ் மீனிங் என்ன, நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு டிட்டர்மினன்ட்டை வச்சு நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனால் ஹோமோஜினியஸை வச்சு சொல்லிடுவோம். டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோனா யூனிக் சொல்யூஷன், டிட்டர்மினன்ட் ஈக்குவல் ஜீரோனா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். எங்க ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு. ஆனால் நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் ஜீரோனா யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனால் ஈக்குவல் ஜீரோ சொல்லும்போது அது நோ சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அதுக்கு அடுத்த கான்செப்ட் வருது. த கான்செப்ட் இஸ் ரேங்க் மெத்தட். ஓகேவா? ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரேங்க் மெத்தட் இப்போ அதே சிஸ்டம் பார்ப்போம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன சார் போட்டோம் 4, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 போட்டோம். இப்போ இதுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். ஏ கமா பியோட ரேங்க் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தட் இஸ் மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். 1 1 1 மைனஸ் 1. இங்கே ஒரு சின்ன லைன் மாரி போட்டுருக்கு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. தட் இஸ் மீனிங் என்ன, அங்கிட்டு பி மேட்ரிக்ஸ் வருதுன்னு அர்த்தம். 4 1 கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஏ மேட்ரிக்ஸு, அது சேர்க்கும் போது ஏ கமா பி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிறீங்க. ரேங்க் என்ன சார், இதை எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி எக்கலன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதில் வர நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் மீனிங் என்னன்னா, இப்போ டயக்ராம் வரைகிறீங்க. டயக்ராம் வரையும்போது அது கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோ ஆகும். ஜீரோவாக்க ட்ரை பண்ணி அதில் வருகிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் பேர் தான் ரேங்க் நம்பர். அப்போ இங்கே என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன அடுத்த வருஷம் இதை நான் ஜீரோ ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா R2 நான் கன்வெர்ட் பண்ணுறேன். R2 மாற்றுறேன். எங்கேருந்து, எப்பவுமே நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ, எந்த ரோவை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அடிஷனல் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, அதுக்காக சொல்கிறோம். நம்ம பார்த்துட்டிங்கன்னா R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் 1 0. ஓகே, இங்கே மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2, 1 மைனஸ் 4 மைனஸ் 3. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா ரேங்க் ஆஃப் ஏ, ரோஸ்ன்றது வந்து ரேங்க் ஆஃப் ஏங்கிறது நான் சொன்னேன், இதான் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து 2 4 ரோஸ் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஏ கமா பி இருக்கும்போது 2 4 ரோஸ் வருது. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 2 தான். சரிங்களா? ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம், எதுக்கு ஒரு கான்செப்ட், யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனோட கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்த சிஸ்டம் சார். அடுத்த சிஸ்டம் என்ன சொல்லுங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 வச்சுக்கோங்க. 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 4 வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் சேம் ஒரே லைன் தான். இப்போ இங்கே ஏ கமா பி ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 1 1 1 2 2 2. ஸோ டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன், டயகனல் போட்டுக்கிறீங்க. அந்த டயகனல் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகும். தட் இஸ் இந்த 2 0 ஆகும். அப்போ என்ன சார், செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இங்கே 0 வரும். இப்போ இங்கே 2 இருக்கு, 1 இருக்கனால இந்த செகண்ட் ரோல இருந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா, இங்கே என்ன கிடைக்குது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. ஓகே, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. ஓகே, அடுத்து என்னது, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 1. ஸோ இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷனால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வருது. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்.
ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் ஆகும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வருது. அந்த ரேங்க் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் ஆகும்போது யூனிக் சொல்யூஷன் கான்செப்ட்லேயே வருது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கான்செப்ட்லேயே வருது. அதுக்கப்புறம் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். இப்போ மூணாவது சிஸ்டம் என்னங்க சார்? என்ன சிஸ்டம்? parallel equation. இப்போ x plus y equal to 1, x plus y equal to 2. அப்போ a கமா b கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன வரும்? 1 1 1 1 1 2 a b ஈக்குவல் டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? r2 சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் டயகனல் 0 ஆக்கணும். பண்ணா போதும். r2 வந்து r1 சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்போ ஆன்சர் என்ன சார்? ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். 1 ஓகே 0 0 1. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஒரே ஒரு 4 வருது. ஸோ 1. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 2. அப்போ இது எதோட கான்செப்ட்னா திஸ் parallel லைன், parallel சிஸ்டம்னால நோ சொல்யூஷன். ஸோ இங்கே என்ன சொல்றது? ரேங்க் ஆஃப் ஏவோ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் கிடையாது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவோ ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவல் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே நோ சொல்யூஷன். ஓகேங்களா? ஆனால் ஈக்குவலாக வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. யூனிக்காக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். இப்போ அதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? தட் இஸ் என்ன சொன்னோம்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் நாட் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏனா என்ன வந்துச்சு? நமக்கு நோ சொல்யூஷன் வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிட்டர்மைன் நாட் ஈக்குவல் யூனிக் சொல்யூஷன், இங்கே வந்து நாட் ஈக்குவல்னா நோ சொல்யூஷன். ஆனால் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஓகேங்களா ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ரெண்டு கான்செப்ட் வருது. யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், இன்னொன்று வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இப்போ எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுறது அப்படி பார்த்துட்டிங்கன்னா யூனிக் சொல்யூஷனா விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நான் வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகே இல்லை சார் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். தட் இஸ் ரேங்க் வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன். இல்லை ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட குறைவாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சார்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த ரேங்க் மெத்தட் வேஸ்ட் யூஸ் பண்ணி நாம சொல்லிட்டு போயிடலாம். ஓகே சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரெக்கால் பண்ணிக்கோங்க. ஹோமோஜினியஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஏன்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் x ஈக்குவல் டு 0. அதில் ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று அப்போ அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் வரும்போது ஒன்று யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும். அது எப்போ சொல்ல முடியும்? டிட்டர்மைன் இஸ் நாட் ஈக்குவல் 0னா யூனிக் சொல்யூஷன், டிட்டர்மைன் ஈக்குவல் 0னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே ரெண்டாவது இப்போ நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் வரும்போது டிட்டர்மைன் வச்சு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா டிட்டர்மைன் இஸ் நாட் ஈக்குவல் 0னா யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். ஆனால் டிட்டர்மைன் ஈக்குவல் சொல்லும்போது அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரலாம், நோ சொல்யூஷன் வரலாம். அதுக்காக தான் ரேங்க் மெத்தட் கண்டுபிடிக்கணும். ரேங்க் மெத்தடில் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியோ ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இல்லைன்னா நோ சொல்யூஷன். ஈக்குவலாக வந்துச்சுன்னா அங்கே யூனிக் சொல்யூஷன் வரலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரலாம். யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும்? இந்த ரேங்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், தட் இஸ் எக்ஸ் கமா ஒய். ஓகே இல்லை சார் ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட குறைவாக வந்துச்சுன்னா அங்கே வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகே இது ஒரு மெத்தட். ஓகே ஸோ இந்த ரேங்க் மெத்தடை வச்சு நாம் சொல்கிறோம். ஓகே இன்னொரு ஐடியா வந்து 2/2 சிஸ்டத்துக்கு கூட ஒன்று சொல்லலாம். இப்போ 2/2 சிஸ்டத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ a1x இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டெல்லாம் பார்ப்போம். x plus y equal to 4, x minus y equal to that is 2/2 சிஸ்டத்துக்கு மட்டும் தான். 2/2 சிஸ்டத்துக்கு மட்டும் இன்னொரு மெத்தட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது 1 வச்சுப்போம். x plus y equal to 1, 2x plus 2y equal to 2, x plus y equal to 1, x plus y equal to 2. ஓகே இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே யூனிக் சொல்யூஷன்.
ஓகேவா? இது யூனிக் சொல்யூஷன் கான்செப்ட். இப்போ நான் டிட்டர்மைன் யூஸ் பண்ண போறதில்ல. நான் என்ன பண்ண போறேன்னா கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணி பார்க்க போறேன். தட் இஸ் என்ன பண்ணேன்னா கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் பை y, இங்கே x ஓட கோஎஃபிஷியன்ட் 1/1. இங்கே என்ன வரும் 1/-1 4/1. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது 1, இது -1, இது 4. இப்போ 4மே 3மே வேறு வேறு. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணும் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும்போது 3மே வேறு வேறு வந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன். ஓகே, இங்கே 1/2 1/2 1/2. ஸோ எல்லாமே ஈக்குவலாக வருது. இது என்ன சார் சேம் ஈக்குவேஷனால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன வருது 1/1 1/1 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஈக்குவல் லாஸ்ட் நாட் ஈக்குவல். அப்போ நோ சொல்யூஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி போடலாம். இதை எங்கே யூஸ் பண்ணோம்னா பிடியில் லக்ராஞ்ச் ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்கும்போது யூஸ் பண்ணிடலாம். இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணால் லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் வீடியோ போடுறேன். அந்த லக்ராஞ்ச் ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தட் இஸ் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும்போது 3மே வேறு வேறையாக வந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன். 3மே ஈக்குவலாக வந்தால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். 1 மட்டும் வித்தியாசமாக வந்துச்சுன்னா அங்கே நோ சொல்யூஷன்ஸ். ஓகே ஓகே சார். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நெட் எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க சில கொஷின்ஸை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுக்காக நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன். ஃபைண்ட் ரேங்க். ஓகேங்களா? 7 8 9 10 11 17 18 19 20 21 27 28 29 30 31 37 38 39 40 41 47 48 49 50 51. ஓகே, உங்களுக்காக நான் ஆன்சர்ஸ் வேறு கொடுக்குறேன். 5 4 3 2. ஓகே, இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை சில கான்செப்ட் தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை படித்து பார்த்துட்டு அதுக்குரிய வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொருத்தருக்காக போட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சார்.